Hi everyone, நான் அக்ஷரா. இன்றைக்கி நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறது வைரலாக இருக்க இந்த கேரட் ஆயில் தான். ஆக்ட்ரஸ் குஷ்பூ வந்து ரீசெண்டாக அவங்களோட பியூட்டி சீக்ரெட் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். இந்த கேரட் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி நான் 7 டேஸ்க்கு ட்ரை பண்ண போகிறேன். வீடியோ எண்டில் நான் ரிசல்ட்ஸையும் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கேரட் ஆயில் எந்த ஸ்கின் டைப்பில் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம், எந்த ஸ்கின் டைப்பில் இருக்கவங்க யூஸ் பண்ணக்கூடாது எல்லாமே இந்த வீடியோவில் இன் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். கேரட் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கேரட்டை நல்லா பீல் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட்டை வந்து நல்லா கிரேட் பண்ணணும். கிரேட்டர் வச்சு பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்து சாப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து 7 டேஸ்க்கு இருக்கிறதுனால வெறும் ஒரு கேரட் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கேரட்டை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி இந்த சாப்பரில் போட்டுடுறேன். அந்த ரீல் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபுல் ப்ரொசீஜர் மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு வந்து அவங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க, அதை எப்படி பாயில் பண்ணாங்க, அது மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அதில் வேறு அவங்க மசாஜ் பண்ணிக்கிட்டே சொல்லும் போது பாதி இன்க்ரீடியன்ட்ஸ் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் கீழே கமெண்ட்ஸ் படிச்சதுக்கப்புறம் தான் ஓகே இதுதான் மீன் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுது. ஸோ அவங்க அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்களோ அது அப்படியே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கேரட் வந்து நல்லா ஃபைனாக சாப் ஆகிருக்கு. கேரட் ஆயில் செய்கிறதுக்கு நிறைய ஆயில்ஸ் தேவைப்படும். இதை பாயில் பண்ணுறதுக்கு நான் வெறும் கோகோனட் ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு தேவையான குவான்டிட்டி மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் வீடியோவில் அவங்க நல்லா தெளிவாக சொல்லியிருப்பாங்க இந்த ஆயிலே நம்ம வந்து இந்த கேரட்டை வந்து நல்லா பாயில் பண்ணணுன்னு. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து கேரட் இதில் போடுறேன். அண்ட் ஃப்ளேம் நான் வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் வைக்க போகிறேன். அண்ட் இந்த கேரட்டோட கலர் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகணும். இந்த ஆயில் கலர் வந்து அப்படியே நல்ல ஆரஞ்சாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வச்சுருக்கணும். அண்ட் நானுமே வந்து கேரட் ஆயில் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு நான் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கேன். அதுதான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதோட ஜென்ரல் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ஸ்கின் நல்லா சாஃப்டாகவும் நரிஷ்டாக ஆக்கிறதுக்காக தான் இது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸில் இருக்க ரிங்கிள்ஸு ஃபைன் லைன்ஸ்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் கூடவே உங்கள் ஸ்கின்னை நல்லா எங்கராக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா பாயில் ஆக விட்டுறணும். இதோட கலர் வந்து கம்ப்ளீட்டாக ஆரஞ்சாக ஆகிற வரைக்கும் நம்ம எடுக்கக்கூடாது. இதுக்கு டியூரேஷன் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் இது கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணோம், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக வந்து உங்களுக்கு அந்த ஆரஞ்சு கலர் அந்த ஆயிலில் வந்திருக்கும். இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ்லாம் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து எடுத்துட்டேன் கேஸ்லேருந்து. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயிலோட கலர் வந்து நல்லா ஆரஞ்சாக இருக்குது. அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இன்னும் 3 ஆயில் வந்து சேர்த்துருப்பாங்க. ஸோ நான் அதை எந்த அளவுக்கு ஹீட் பண்ணுறது கரெக்டாக இல்லைன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் கோகோனட் ஆயிலை ஹீட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த ஆயில்ஸ்லாம் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்மளோட பேஸ் ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது. இதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ண போகிறேன். பியூரான ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பியூராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு அதுக்கப்புறம் நான் வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். இது நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம்ல, ஸோ அதனால் நல்லா ப்ராப்பராக பியூராக இருக்க மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட கேரட் ஆயில் வந்து ரெடி ஆகிடும். அண்ட் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 7 டேஸ்க்கு இருக்கிற மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அதுக்கு மேலே நான் யூஸ்வலாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். எந்த டிஐவை என்ன பண்ணாலும் 7 டேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து பேட்சஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து டே 1 அண்ட் டே 7 ரிசல்ட்ஸ் காமிக்க போகிறேன். எப்போவுமே க்ளீன் ஃபேஸில் தான் ஸ்கின் கேர்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நான் ஃபேஸ் இங்கே நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த ஃபேஷியல் ஆயில் வந்து என் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் நல்லா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சிம்பிளான மசாஜஸ் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் பண்ணால் போதும். நான் ரெகுலராக பண்ணுற ஃபேஸ் மசாஜ் தான் இப்போ காமிக்க போகிறேன் உங்களுக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்போவுமே ஃபேஸ் மசாஜ் பண்ணும் போது டவுன்வர்ட் டைரெக்ஷன்லேயே போகக்கூடாது. எல்லாமே அப்பர் டைரெக்ஷனில் இருக்க மாதிரி தான் இருக்கணும். இது வெறும் ஆயிலுக்கு மட்டும் மசாஜ் கிடையாது. நீங்கள் சீரம் யூஸ் பண்ணலாம், இல்லை மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி மசாஜ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா எங்காக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபேஸ் நல்லா டிஃபைன்டாக நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ்லாம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். கண்ணுக்கிட்ட மட்டும் ரிங் ஃபிங்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கே ரொம்ப வந்து சென்சிட்டிவாக இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும் அங்கே ஸ்கின். ஸோ அதனால் கண்ணுக்கிட்ட மட்டும் ரிங் ஃபிங்கர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரிங் ஃபிங்கரில் வந்து லீஸ்ட்டாக இருக்கும் ப்ரெஷர். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் இருக்காது.
ஏன்னா இந்த கேரட் ஆயிலில் நம்ம வந்து ஆல்மண்ட் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும், ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இந்த ஆல்மண்ட் ஆயில் வந்து உங்கள் ஸ்கின்னில் போட்ட மாதிரியே தெரியாது, அந்தளவுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் ஆலிவ் ஆயில் வந்து உங்களுக்கு ஸ்கின்னில் இரிட்டேஷன் இருந்ததுன்னா அதை சூதன் பண்ணும். அண்ட் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷனும் ப்ரொவைட் பண்ணும். இதில் நம்ம வந்து விட்டமின் இ ஆயில் வந்து சேர்த்துருக்கோம். அது வந்து ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும், ஸ்கின்னுக்கு நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் இருந்துச்சுன்னா அது ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 30 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. இதுதான் டே 1. இதே ப்ரொசீஜர் தான் நான் வந்து 7 டேஸ் ஃபாலோ பண்ணி இப்போ நான் வந்து 7 டேயோட ரிசல்ட் காமிக்கிறேன். ஸ்கின் நல்லா சாஃப்டாக லைட்டாக ப்ரைட்டாகவும் இருந்தது. என்னோடய ஸ்கின் டைப் வந்து ட்ரை டு நார்மல் ஸ்கின் டைப். ஸோ இதுவும் வின்டர் டைமில் ரொம்ப ட்ரை ஆகிடும். அண்ட் இது 7 டேஸ் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என் ஸ்கின் ட்ரை ஆகலை, நார்மல் ஸ்கின் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் சப்போஸ் உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக டல்லாக இருக்குன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்கின் நல்லா ப்ரைட்டாக சாஃப்டாகவே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். யார் இதை ட்ரை பண்ண வேண்டாம்னா ஆயிலி ஆக்டிவ் ப்ரோன் ஸ்கின் இருக்கவங்க. ஏன்னா நம்மளோட பேஸ் ஆயிலே வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில், அது வந்து போஸை கிளாக் பண்ணும். ஆல்ரெடி ஃபேஸில் ஆயில் இருக்குது, ஸோ இதுக்கு மேலே நம்ம ஹெவி ஆயில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. மற்றபடி ட்ரை நார்மல் ஸ்கின் டைப் இருக்கவங்களாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 7 டேஸ்க்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஸோ நீ இன்னும் லாங்கராக யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். ஐ ஹோப் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக டெஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோடய ஐடி. அண்ட் இன்னும் என்னோடய சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, உங்களுக்கு இது மாதிரி கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தான் ஜக்ஷா சிங். பை. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். பை.